கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பேட்டிங் யூனிட் எக்ஸ்ட்ரானரி, அதில் மாற்றமே கிடையாது. சூப்பரான ஒரு பேட்டிங் யூனிட்டோட போயிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இன்னும் சில பேரை வந்துட்டு ஏன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்குவாடுக்கு 15 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அது போக 4 பேர் வந்துட்டு பேக்கப்புக்கு போவாங்க. இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ பவுலிங் யூனிட் கொஞ்சம் மொக்கையா தெரியுது. பும்ரா ஒருத்தர் தான் தனியாக தெரியுறாரு. அண்ட் சிராஜ் ஃபார்ம்ல இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷ்தீப் சிங் இப்போ தேவைதானா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுடைய பவுலர் ஒருத்தர் 2 மிக முக்கியமான பேட்ஸ்மேன் ஒருத்தரை விட்டுட்டு போயிருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் யாரு, இந்த சீசன் அவங்கள தேவைதானா அப்படிங்கிறதாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்படின்னு எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்ராஜ் கைக்வாட் என்ன ஒரு பேட்ஸ்மேனுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்டு ஹிட்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. கிளாஸ், பியூர் கிளாஸ் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. விராட் கோலி மாதிரியான அண்ட் சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான ஒரு பிளேயருங்க. ஸோ ருத்து தான் அப்படிங்கிற மாதிரி என்னதான் நிறைய பேர் ஹேட் பரப்பிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அவர் சிஎஸ்கேல ஆடுறாரு இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு பிடிக்காத சில பேர் வந்துட்டு ஹேட் பரப்பிட்டு இருப்பாங்க. உண்மையா கிரிக்கெட்டை நேசிக்கிறவங்க ருத்ராஜுடைய ஷார்ட் செலக்ஷன், அவருடைய கான்ஃபிடென்ட் இதெல்லாம் பார்த்து பிடிச்ச இம்ப்ரெஸ் ஆனவங்களும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமான ஒரு பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள இறங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் டவுன் இறங்கி இருக்காரு இந்த வருஷம் சிஎஸ்கேக்காக. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கும்போது பெவிலியன்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பேடப்லாம் பண்ணிட்டு வந்து கொண்டுக்குவாரு. ஸோ கண்ணை மூடி ஒரு 5 மினிட் மெடிடேட் பண்ணிட்டு தான் போவார். அது டக் அவுட் ஆனாலும் சரி, செஞ்சுரியா இருந்தாலும் சரி, இதை ஒரு பழக்கமாவே வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. செம்மையா ஸ்கோர் பண்ணுவார். அந்த 400 அப்படிங்கிறது எவ்ரி சீசன் கன்சிஸ்டண்டா அடிச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ருத்ராஜ் கைக்வாடுக்கு இந்த வருஷம் ஸ்குவாட்ல இடம் இல்லை. சரி ஓகே, ருத்ராஜுக்கு ஸ்குவாட்ல இடம் இல்லைன்னா அதுக்கான ரீசன் இருக்கு. என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜெய்ஸ்வால் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேன், விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஆர்சிபில ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்காரு. மேபி ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அது போக சஞ்சு சாம்சன் இருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கான இடம் அப்படிங்கிறது, அதாவது அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கான அந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. இது போக இசான் கிஷன் எல்லாம் வெளியில் இருக்காங்க. சுப்மன் கில்லையும் ஒரு ரிப்ளேஸ்மெண்டா தான் கொண்டு போயிருக்காங்க. யாராவது ஒருத்தர் இன்ஜுரி அப்படிங்கிற பட்சத்தில் சுப்மன் கில் உள்ள வந்து ஆடுவார். அப்படி பார்க்கும்போது ஓப்பனர்ஸ் இந்தியாவில் அதிகம். மேபி அதனால தான் டார்கெட் பண்ணி ருட்டுவை குறை வச்சிருக்கலாம். ஸோ ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகிறாரு, விராட் கோலி ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஃபியூச்சர்ல ஒரு 4 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கன்ஃபார்ம் ருட்டுக்கு இடம் உண்டு. ஸோ இதனால தான் ருத்ராஜ் கைக்வாடை அவங்க சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு என்னுடைய கெஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ கேஎல் ராகுல ஏன்பா சூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு வரிசையா எல்லா விதமான டோர்னமெண்ட்லயும் இருந்துட்டே இருக்காருங்க. ஸோ இந்த வருஷம் அவருடைய புவரான பர்ஃபார்மன்ஸே என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்கு. அதாவது ஓடிஐ வேர்ல்ட் கப் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதுல கிட்டத்தட்ட கட்டை போட்டு தான் அந்த 66 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணியிருக்காரு. ரன் பால் போயிருந்தா கூட பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஸ்கோர் 280 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அஸ்வின் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருப்பாரு. அதுல கூட விராட் கோலி, அதாவது கேஎல் ராகுல் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, விராட் கோலி எல்லாருமே வந்துட்டு அவுட் ஆகும்போது கூட எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னால ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா ஆஸ்திரேலியாவால அந்த பிரஷரை போட்டிருக்க முடியும். அன்பார்ச்சுனேட்லி இன்னும் அதை நினைச்சு எனக்கு தூக்க வர மாட்டேது அப்படிங்கிற மாதிரி கேஎல் ராகுல் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அந்த இன்னிங்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தான் இப்படி பழி வாங்கினாங்களான்னு தெரியல கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும். ஸோ செம்மையா ஆடக்கூடிய பிளேயருங்க. ஓவர்சீஸ்லாம் நல்லா ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இடம் இல்லை. சரி ஓகே, ருத்ராஜ் தான் ஓப்பனிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டா கூட இவர் எல்லா விதமான இடத்துல ஆடுவார். ஒன் டவுன் ஆடுவார், ஓப்பனிங் ஆடுவார், 4வது இடத்துல ஆடுவார், 7வது இடத்துக்கு முதல் கொண்டு ஆடி இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட கேஎல் ராகுலை ஏன்பா கூப்பிட்டு போல அப்படிங்கிற மாதிரியான கேள்விதான். ஸோ அதற்கான காரணமும் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்களே. ஸோ ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் 2 பேர் இருக்கும்போது எங்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. ஸோ கேஎல் ராகுலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வேர்ல்ட் கப்ல இல்லை. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய தமிழ்நாட்டோட தங்கம் சிங்கம் என்ன வேணாலும் சொல்லலாம். வேற யாரும் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி நம்மளுடைய நடராஜன் அவர்களுக்கு இடமில்லை அப்படிங்கிறதாங்க சோகமான ஒரு விஷயம். சில பேர் சொல்லலாம் நடராஜன் அவ்வளோ பெரிய பவுலர் அவரோ அப்படின்லாம் சொல்லலாம். இப்போ இருக்க இந்தியன் லைன் அப் எடுத்து பாருங்க, ஒரு 10 நல்ல பவுலர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா வராது. முகமது ஜமி, பும்ரா, சிராஜ் இவங்க 3 பேர் தான் டாப்ல இருப்பாங்க. அதை தாண்டி யாருமே பண்ணல. ஐ மீன் யங்ஸ்டர் இந்த ஐபிஎல் இதெல்லாம் விட்டுருங்க, அதை தாண்டி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனா நட்டு பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபெக்டா யாக்கர் நெயில் பண்ணக்கூடிய ஆள். ஸோ நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவர் எங்கேயோ போயிடுவார். மயங்க் யாதவெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நடராஜனுக்கு கண்டிப்பா இந்த ஸ்குவாட்ல இடம் இருந்திருக்குன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் பேக்கப் வீரரா எப்படி ஒரு கில், ஒரு ஆவேஸ் கான், கலீல் அகமது இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேக்கப் பிளேயரா வச்சிருக்கீங்களோ, நடராஜனை அட்லீஸ்ட் பேக்கப் பிளேயராவது கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்தியன் லைன் அப்ல அவ்வளோ பெரிய பவுலிங் யூனிட் இல்லைங்க. நான் தான் சொல்றேனே, கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒன் சைட் கேமா போயிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்னாலே பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ ஐபிஎல்ல நீங்க பார்த்துருப்பீங்க, பிளாட் பிச் அப்படிங்கிறத கொண்டு வந்து மேக்ஸிமம் பேட்டிங்ல 260 70 போறாங்களே தவிர பவுலிங்ல சுத்தமா இல்லை. சொல்லி வச்ச மாதிரி இப்போ இந்தியன் டீம்ல பவுலரே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லணும். பெருசா போடக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ
பெரிய பவுலர்ஸ் ஒவ்வொரு டீம்லேயே கிடையாது. சந்தீப் சர்மா நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பண்ணுவார். ஆனால் ஐபிஎலுக்கு மட்டும்தான் வருவாரே தவிர ஸ்குவாடில் சூஸ் பண்ணதே கிடையாது. ஏன் பிசிசி இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் புவி எங்கேயோ எப்படியோ போக வேண்டியது, அவர் அப்படியே வந்துட்டு ஒதுக்கி தள்ளிட்டாங்க. தீபக் சகர் அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பண்ணிட்டு இருந்தாரு, பேட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் பவுலிங் அப்படிங்கிறது பெருசாக வரமாட்டேதுங்க. இந்த ஸ்விங் பவுலர்ஸ் எல்லாருமே இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. காரணம் இந்தியாவுடைய ஃபிளாட் பிச். ஸோ கண்டிப்பாக இவங்க போய் லண்டன்லயோ நியூயார்க்லயோ விளையாடும் போது ஸோ கண்டிப்பாக அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல. அந்த பிச்சுடைய கம்ப்ளீட் அனலைஸ் எனக்கு தெரியல, எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியல. ஆனால் ஸ்விங் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா கிட்ட பெருசாக ஸ்விங் பவுலர்ஸ் கிடையாது. ஸோ சிராஜ், பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் இவங்களோட தான் போகிறாங்க. நட்டுவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ மேபி அடுத்த வருஷமாவது கிடைக்குமா, அதாவது அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்லையாவது கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இந்தியன் பவுலர்ஸ் யாருமே இல்லை, சமி ஒருத்தர் தான் இருக்காரு, அவரும் இன்ஜுரி வெளியில் இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓவராலாக இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் இந்த சூஸ் பண்ண இந்த ஒரு 3 பேரில் நீங்கள் யாராவதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்களோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.